சிறப்புரையாளர் மௌலானா மௌலவி எம்.எஸ். முகமது சாலிஹ் தாவூதி அவர்கள், பேராசிரியர் இஸ்லாமுல் இஸ்லாமிய கல்விக் கல்லூரி பரப்பூர், எது உண்மையான சித்தம் என்ற தலைப்பில் கேட்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قال النبي صلى الله عليه وسلم: يا أيها الناس إن ربكم واحد ألا لا فضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا لأحمر على أسود ولا لأسود على أحمر إلا بالتقوى إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது உரையை துவங்குகின்றேன். இவ்வுலகை ஊகிக்க வந்த உத்தம திருநபி அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய வழியில் நலுவாது சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாவதாக. பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் சபா சிலம்பரசன் அவர்களே மற்றும் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இன்றைய நாள் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து 79ஆம் சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் நம்முடைய இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இரவு 12 மணிக்கு சுதந்திரம் அடைந்தது. அதை நினைவு கூறக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். அந்நியத்திலிருந்து நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், விடுதலை பெற்றுவிட்டோம் என்ற அடிப்படையிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதது. மற்றவர்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதித்து அவர்களுடன் இணக்கமாக வாழ்வதுதான் உண்மையான சுதந்திரம். ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். நீதி வழங்குவதில் பாகுபாடு காட்டக்கூடாது. அரசியல் அதிகாரத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது. மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது. அனைவரின் உயிர், பொருள், மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மையான சுதந்திரத்தின் அடையாளங்கள். நமது இந்திய திருநாட்டிலே இந்த அடையாளங்கள் காணப்படுகிறதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோருக்குமே எல்லாம் என்ற நிலை மாறி சிலருக்கே எல்லாம் என்ற நிலை இன்று இந்தியாவில் பரவி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் சொல்வார்கள், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று 6 அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 6 அடிப்படை உரிமைகளை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் சுதந்திரம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட உரிமைகளை தன்னுடைய குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் சுதந்திர அரசு என்பதாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. சமத்துவம் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஆண் பெண் என்ற பாகுபாடோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமத்துவ உரிமையை
இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்றது. இரண்டாவதாக ரைட் டு ஃப்ரீடம் என்று சொல்வார்கள், சுதந்திரத்திற்கான உரிமைகள். நாம் சுதந்திரமாக இந்த இந்திய திருநாட்டிலே எங்கு வேண்டாலும் செல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம், எங்கு வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம், சம்பாதிக்கலாம் என்ற அந்த உரிமை யாரும் யாரையும் தடுக்கக்கூடாது. இதுதான் சுதந்திரத்திற்கான உரிமை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் அவன் எப்படி வேண்டாலும் அவன் முறையாக சம்பாதிக்கக்கூடிய சமயத்தில் அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது, அவனை அடிமைப்படுத்தக்கூடாது, வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பதாக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மத சுதந்திரத்திற்கான உரிமை. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவரும் தன்னுடைய மதத்தை அவர் பின்பற்றலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம், அதை எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவிக்கொள்ளலாம் என்ற அந்த மத சுதந்திரத்திற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். நாம் கல்வி கற்று எந்த கல்வி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவருக்கும் இருக்கின்றது. ஆறாவதாக அரசியல் அமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் என்று சொல்வார்கள். அதாவது நமக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், மறுக்கப்பட்டால், அநீதி இழைக்கப்பட்டால் நாம் நீதிமன்றத்தை நாடி நம்முடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த 6 அடிப்படை உரிமைகளும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மையான சுதந்திரத்துடைய அடையாளம். இந்த 6 உரிமைகள் பெற்ற மனிதன் தான் சுதந்திரமான மனிதன். இந்த 6 உரிமைகளையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் அது சுதந்திரமான அரசு என்பதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட உரிமைகளை பெற்ற நாம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுவிட்டோமா என்ற அந்த சந்தேகத்தை நாம் மட்டுமல்ல, நம்முடைய சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் கூட அதை சொல்லி காட்டினார்கள். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், இரவு நேரத்திலே இளம் பெண் ஒருவர் நகைகளை அணிந்து கொண்டு வெளியே பாதுகாப்பாக நடந்து செல்ல முடிகிறதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதாக சொன்னார்கள். தந்தை பெரியார் சொன்னார்கள், இதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. எப்பொழுது ஜாதி கொடுமையிலிருந்து மனிதன் வெளியேறி சமூக நீதி கிடைக்கிறதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே சொன்னார்கள், சுதந்திரமான உலகம் என்று சொன்னால் சனாவிலிருந்து, சிரியாவிலிருந்து ஹதரமௌத் என்ற ஒரு நீண்ட தொலைதூரத்திற்குரிய அந்த இடத்திலே ஒரு பெண் தன்னந்தனியாக பயணம் செய்வாள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வெளிப்படையான சுதந்திரம் என்பதாக சொன்னார்கள். அதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இப்படி சுதந்திரம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அச்சம் இல்லாமல், யாருடைய அடக்குமுறைக்கும் கட்டுப்படாமல் அவன் தன்னுடைய நியாயமான உரிமை பிரகாரம் வாழக்கூடிய அந்த உரிமைக்குத்தான் சுதந்திரம் என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையை நாம் பெற்றிருக்கிறோமா நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று இந்தியாவுடைய சூழ்நிலை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2015 ஜனவரி 22 அன்று ஹரியானா மாநிலம் பானிபட் நகரிலே பிரதமர் நரேந்திர மோடியால் பேட்டி பச்சாவ், பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்று முழக்கம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அவளை பாதுகாக்க வேண்டும், பெண்களை நாம் சீரழிக்க கூடாது, வன்கொடுமைப்படுத்தக் கூடாது என்ற ஒரு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இதே ஹரியானா மாநிலம் அதே பானிபட் நகரிலே பெண் ஒருவர் சமீபத்திலே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ரயில் பாதையில் தூக்கி வீசப்பட்டதாக செய்தி வெளியானது. மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2023 ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதிலே 2018 முதல் 2022 வரை இந்தியாவில் 18 வயதுக்கும் மேற்பட்ட 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4 ஆண்டுகளிலே 22 லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவள் எங்கே என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இதிலே பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தான் அதிக அளவிலே பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி பச்சாவ், பெண்களை காப்பாற்றுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக
ஒரு முழக்கத்தை தொடங்கி ஒரு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் அது வெறும் முழக்கமாக மட்டும்தான் இருந்தது. உண்மையான அந்த பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக 13/8/25 உத்தரப்பிரதேசம் பல்ராம்பூர் என்ற ஊரிலே 21 வயது வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பெண்ணை துரத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி வெளியானது. கர்நாடகாவிலே தர்மஸ்தலா என்ற ஊரிலே மஞ்சுநாதர் கோயில் வளாகத்திலே அந்த கோயில் ஊழியர் ஒருவர் வந்து அந்த காவல்துறையிடத்தில் தெரிவிக்கின்றார், என்னுடைய கையால் நான் பல நூற்றுக்கணக்கான பெண்களை நூற்றுக்கணக்கான பள்ளி சிறுமிகளை அவருடைய அந்த சீருடையோடு நான் இங்கே அடக்கம் செய்திருக்கின்றேன், அவரை நான் புதைத்திருக்கிறேன் என்ற அந்த உண்மை நிலையை சொன்னார். அதை யார் சொன்னார்கள், யார் செய்ய சொன்னார்கள் என்பதையும் அவர் ரகசியமாக வாக்குமூலம் அளித்தார். அங்கே அவர்கள் தோன்றுகிறார்கள். தோண்ட அந்த கோயில் வளாகத்திலே அந்த பெண்களுடைய பிணங்கள் எடுக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நம்முடைய இந்திய திருநாட்டில் எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்கின்றதா? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அது பாதுகாப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவுடைய தூதரகம் அமெரிக்க மக்களுக்கு அறிவிப்பு செய்கின்றது, இந்தியாவுக்கு வராதீர்கள், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த இந்திய திருநாட்டிலே சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். ஆனால் இன்று உலகத்திலே இந்தியாவிலே பார்க்கக்கூடிய சமயத்திலே நான் குறிப்பிட்டதை போன்று இந்த 6 அடிப்படை உரிமைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல் இடிக்கப்படுகின்றன, சர்ச்சுகள் இடிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, சிறுபான்மையின மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுவதை பார்க்கின்றோம். தலித் மக்களுடைய அந்த வீடுகள் இடிக்கப்படுவது மட்டுமல்ல, தலித் பெண்கள் எல்லாம் அவர்கள் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தப்படுவதை, அவமானப்படுத்தப்படுவதை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். எந்த அளவுக்கு இங்கே வெறுப்பு, மத வெறுப்பு பரப்பப்படுகிறது என்று சொன்னால், வெறுப்பு பிரச்சாரம் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், பயணம் செய்கிறார்கள், ஊர்வலமாக செல்கிறார்கள். அங்கே சென்றவர்கள் ஒவ்வொரு கடையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அறிவிப்பு செய்கிறார்கள், நீங்கள் இங்கே முஸ்லிம்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாது, அப்படி வேலைக்கு அமர்த்தினால் உங்கள் கடையை நாங்கள் சூறையாடி விடுவோம் என்று முஸ்லிம்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை பகிரங்கமாக செய்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணல் காந்தியடிகள் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய காலம் வரை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், 2ஆம் ஹலீஃபா, இஸ்லாத்துடைய 2ஆம் ஹலீஃபா அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை போன்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சுதந்திரம் அடையும் வரை ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணல் காந்தியடிகள் சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை போன்று ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார் என்று சொன்னால் அதற்கு காரணம் சமத்துவம், சமூக நீதி, மனிதநேயம், மனித உரிமைகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து கொண்ட அண்ணல் காந்தியடி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை போன்று ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்று உயர்ந்தவன் தாழ்ந்தவனை அடிமைப்படுத்துகின்றான். பெரும்பான்மையினர் சிறுபான்மையை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் மதீனாவிலே குடியேறக்கூடிய சமயத்திலே அங்கே யூதர்கள் இருந்தார்கள், அங்கே அவர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை எல்லாம் அவர்கள் சுயமாக செய்யக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. யாரும் அதை தடுக்கவில்லை. எல்லோருக்கும் ஒரு நீதியை, சமூக நீதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியிலே அது முழு உலகத்திலும் அது பிரபலியமானது. அதன் காரணமாகத்தான் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை போன்று ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே எகிப்துடைய ஆளுநர்
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒட்டக பந்தயம் நடந்தது. அந்த ஒட்டக பந்தயத்திலே பலரும் கலந்து கொண்டார்கள். அதிலே ஆளுநரான அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் முஹம்மது என்பவரும் கலந்து கொண்டார். ஒட்டகங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு கிபித்தி ஒட்டகம் இந்த ஆளுநருடைய மகன் முகமதுடைய ஒட்டகத்தை முந்திக் கொண்டு செல்கின்றது. அப்படி செல்லக்கூடிய சமயத்திலே அந்த மனிதர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆவேசமான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார். இதை கேட்டவுடன் அந்த ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் முஹம்மது, என்னை பார்த்தா இப்படி சொன்னாய் என்று ஹுதுஹா அன இப்னுல் முக்ரமீன், அடி என்பதாக ஒரு குத்து விடுகின்றார். நான் யார் தெரியுமா? நான் உயர்ந்த மனிதருடைய மகன் என்பதாக சொல்லி ஒரு குத்து விடுகின்றார். இந்த செய்தியை ஆளுநர் மகன் அடித்துவிட்ட செய்தியை இங்கே சொன்னால் இங்கே நீதி கிடைக்காது என்பதாக எண்ணிய அந்த மனிதர் மதினாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சென்று சொல்கிறார், எகிப்து நாட்டுடைய ஆளுநருடைய மகன் முஹம்மது என்பவர் என்னை குத்தி விட்டார், அடித்து விட்டார் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வரவழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸையும் அவருடைய மகனை வரவழைக்கிறார்கள். வரவழைத்து அந்த அடி வாங்கிய மனிதனுடைய கையிலே ஒரு சாட்டையை கொடுத்து, இந்த சாட்டை உன்னை அடித்த இந்த மனிதனை நீ அடி என்பதாக சொல்கிறார்கள். அவர் அடிக்கின்றார். அடித்து முடித்த பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னமா லரபக இப்னுஹு பி சுல்தானி அபீஹி, இவருடைய தந்தை கவர்னர் ஆளுநர் என்பதன் காரணமாகத்தான் உன்னை இவர் அடித்திருக்கின்றார். ஆகவே கவர்னரையும் அடி என்பதாக சொல்லக்கூடிய சமயத்திலே அந்த மனிதர் தயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய விருப்பம், நீ அடிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய விருப்பம் என்பதாக விட்டு விட்டார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், மதா தஅப்பத்துமுன் நாஸ வகத் வலதத்துஹும் உம்முஹாத்துஹும் அஹராரா, அவருடைய தாய்மார்கள் எல்லாம் அவர்களை சுதந்திரமானவர்களாக பெற்றிருக்கும் நிலையில் நீங்கள் எப்பொழுது அவர்களை அடிமைப்படுத்தீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள். எண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி கவர்னராக இருக்கின்றார் அம்ர் இப்னு ஆஸ். ஆனால் அந்த சமயத்திலும் அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற அற்புதமான நீதியை, நியாயத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா வழங்கினார் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாத்துடைய ஆட்சி. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் இந்த மக்களுக்கு, சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்கள். உயர்ந்த ஆட்சி என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஆட்சி என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை அவர்கள் முழுமையாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இந்த இரண்டு உபதேசங்களை அல்லாஹு தஆலா, ஆட்சியாளருக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அமானிதங்களை அதற்குரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அந்த அமானிதத்தை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். இரண்டாவது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதம் செலுத்தக்கூடிய சமயத்திலே நியாயமாக நீதி நெறியோடு நீங்கள் நீதம் செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரெண்டு உபதேசங்கள் மாத்திரம் உலகில் கடைபிடிக்கப்படுமானால் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அதுதான் நல்ல அரசு, நல்ல ஆட்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் சொன்னார்கள், லவ் உஸ்ரத்தி தாபத்து ஃபில் இராக் லஸஅலனி அல்லாஹு தஆலா, ஈராக்கிலே ஏதாவது ஒரு மூலையிலே ஒரு கால்நடை பாதிக்கப்பட்டாலும் சரி, காயமடைந்து கேட்பாரற்று கிடக்கும் என்று சொன்னால் அதை பற்றியும் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், அதையும் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதி தவறாத ஆட்சியை நடத்தினார்கள். மனிதனை மட்டுமல்ல, என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய கால்நடையை பற்றி கூட நான் கேள்வி கேட்கப்படுவேன், அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற தன்னுடைய குடிமக்களுடைய உரிமைகளை, குடிமக்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு கால்நடைகளை பற்றி கூட கவலைப்பட்டார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நீதி தவறாத ஆட்சியைத்தான் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து காட்டினார்கள். எண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே
உயர்ந்தவன் தாழ்ந்தவனை அடிமைப்படுத்துகின்றான். அரசாங்கம் மக்களை எல்லாம் கொண்டு குவிப்பதை பார்க்கின்றோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை சிறையில் அடைப்பதை பார்க்கிறோம், அவருடைய வீடுகளை இடிப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய இந்திய திருநாட்டிலே கூட இந்த அஸ்ஸாமிலே ஒரு ஊரையே காலி செய்து விட்டார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அவர்கள் பர்மாவிலிருந்து வந்தவர்கள், வங்காளதேசத்து வந்தவர் என்பதாக ஒரு பொய்யை சொல்லி இவர்கள் எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்பதாக அபாண்டமான பழியை சுமத்தி அஸ்ஸாமிலே, இது எங்கேயோ பலஸ்தீனில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது அஸ்ஸாமில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய முஸ்லிம்களை வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளி அவர்களை வெளியேற்றி விட்டார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹும் ரசூலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு அரசாங்கம் சிறுபான்மையாக இருந்தாலும் சரி அந்த மக்களை எல்லாம் எப்படி நடத்த வேண்டும், அவர்களுக்குரிய நீதி தவறாத ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கமான ஆட்சியை கொடுக்க என்பதை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்தவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று உரையாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான முறையை உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அசருடைய நேரம் வருகின்றது. அந்த சமயத்திலே அசருடைய நேரம் வரக்கூடிய சமயத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இங்கேயே தொழுது கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு சொன்னார்கள், இல்லை, நான் இங்கே தொழக்கூடாது, நான் தொழமாட்டேன். இங்கே நான் ஒரு கால் தொழுது விட்டால் பின்னொரு காலத்திலே மக்கள் சொல்வார்கள், இந்த இடம் எங்களுடைய அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தொழுத இடம், ஆக இது எங்களுக்கு சொந்தம் என்பதாக சொல்லிவிடுவார்கள். ஆகவே நான் இந்த இடத்திலே தொழமாட்டேன் என்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா மறுத்து விட்டார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அற்புதமான நாகரிகத்தை அந்த மக்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா காட்டியிருக்கின்றார்கள். மனிதன் பிறப்பின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் எவரையும் கட்டுப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் உண்மையான சுதந்திரம். அதைத்தான் இஸ்லாமிய ஆட்சி நமக்கு எடுத்து காட்டியது. அருள்மறை திருக்குர்ஆன் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ஃபிரௌனை சந்திக்க செல்லக்கூடிய சமயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறான், ஃபஅதியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயீல் வலா துஅذிபுஹும். அவர்கள் ஃபிரௌனை சந்திப்பதற்காக மட்டும் செல்லவில்லை, 6 லட்சம் யூதர்களின் விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள், அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தார்கள். வலா துஅذிபுஹும், அவர்களை நீ வேதனைப்படுத்தாதே, எங்களோடு அனுப்பு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கொடுங்கோன்மை எதிர்ப்பதும் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதும் நபிமாவுடைய வழிமுறையாக இருந்தது. அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் அலா லா ஃபதுல் அரபியின் அலா அஜ்மையின். மனிதர்களே, உங்கள் ரப்பு ஒரே ரப்பு தான், அறிந்து கொள்ளுங்கள், அரபி அல்லாதவனை விட அரபிக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. வலாலி அஹ்மர் அலா அஸ்வத், கருப்பனை விட சிவப்பு நிறத்தவனுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. வலாலி அஸ்வத் அலா அஹ்மர், சிவப்பு நிறத்து உள்ளவனை விட கருப்பு நிறம் உள்ளவனுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. இல்லா பித்தக்வா, இறையச்சம் நல் ஒழுக்கத்தின் மூலமாகவே தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்பதாக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிலே கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களை அல்லாஹ்வை நினைத்து அஞ்சக்கூடியவர்கள், பாவத்தை விட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிறத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை நீக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து அந்த கருப்பு நிறத்தை சொல்லி அவை கேவலமாக பேசிய பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், உங்களிடத்தில் அறியாமை காலத்தின் பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகவில்லையா? இன்னும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவரை கண்டித்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே பார்க்கிறோம்,
இந்த உலகத்திலே இந்தியாவிலே இந்த ஜாதி கொடுமை அதன் மூலமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவனை அடிமைப்படுத்துவதை பார்க்கின்றோம். தலித் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக அவர்கள் துரத்தப்படுவதை பார்க்கின்றோம். அவள் அடித்து கொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இந்த ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு அவள் தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். வீடுகள் இடித்து தள்ளப்படுகின்றன. முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இது அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு ஆண்டும் 1947 அந்த சுதந்திரம் பெற்றதை நினைவு கூறி ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு இங்கே சிறுபான்மை மக்கள் எப்பொழுதுமே அச்சத்திலே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஓட்டுரிமையை பறித்து விடுவாக என்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எல்லா விதத்திலும் வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி நமக்கு எதிராக மற்ற மக்களை தூண்டக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அதனால்தான் அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், ராமராஜ்யம் வேணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஏன் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை போன்று வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் வரலாற்றிலே பார்க்கிறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எகிப்து நாட்டில் கவர்னராக இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். பெண்மணி உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். என்னுடைய வீட்டை இடித்து கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் பள்ளிவாசலை கட்டிவிட்டார், எனக்கு என்ன வீடு வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸை அழைத்து கேட்கிறார்கள், என்ன செய்தீர்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அமீருல் மோமினீன் அவர்களே, நம்முடைய பள்ளிவாசல் சிறியதாக இருக்கின்றது, தொழுகையாளிகள் அதிகமாகிவிட்டார்கள், ஆகவே நமக்கு இடம் ஒன்று தேவைப்படுகிறது, இந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்த வேண்டும், அதை பெருசாக்கினால்தான் மக்கள் தொழ முடியும், அதற்காக நான் அப்படியே அந்த வீட்டை எடுத்துக்கொள்ளவில்லை, அந்த வீட்டுடைய மதிப்பை போன்று பல மடங்கு நான் கொடுப்பதாக அந்த பெண்ணுக்கு வாக்களித்தேன். அந்த பெண் அதை வாங்க மறுக்கின்றாள். இருந்தாலும் நிர்பந்தமான சூழ்நிலை, அந்த வீட்டை நான் இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டிவிட்டேன், அந்த வீட்டுக்குரிய மதிப்பு பன்மடங்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருந்தேன், அந்த பெண் வாங்க மறுத்து விட்டால் அந்த பணத்தை எல்லாம் நான் பைத்துல் மால் அப்படியே வைத்திருக்கின்றேன், அந்த பெண் தனக்கு தேவைப்படக்கூடிய சமயத்திலே அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவள் சொல்லக்கூடிய சமயத்திலே அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது இன்றைய ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ரோடு ஓடுவதற்காக பள்ளிவாசல் இடிப்பதை பார்க்கின்றோம், அரசாங்க கட்டடங்கள் கட்டுவதற்காக பள்ளிவாசல் இடிக்கப்படுவதை பார்க்கின்றோம், பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல் இடிக்கப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆட்சியிலே இது ஒரு நியாயமானதாக சொல்லப்பட்டாலும் கூட அன்று அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சொன்ன வார்த்தை இருக்கின்றதே, அழகான வார்த்தை சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்கள், இல்லை, இந்த பெண்ணுடைய வீட்டை இடித்து பள்ளிவாசல் கட்டிவிட்டீர்கள், அந்த பகுதி பள்ளியை நீங்கள் மீண்டும் இடித்து விடுங்கள், இடித்துவிட்டு அந்த பெண்ணுக்கு எப்படி வீடு இருந்ததோ அதே போன்ற வீட்டை நீங்கள் மீண்டும் கட்டி கொடுக்க வேண்டும், இதுதான் இஸ்லாத்துடைய நீதி என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா உத்தரவிட்டார்கள். அதே போன்று அமீருல் முஃமினீன் அவருடைய உத்தரவின் பிரகாரம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டப்பட்ட பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த இடத்திலே அந்த பெண்மணிக்கு, மாற்று மதத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு அதே போன்று ஒரு வீட்டை கட்டி கொடுத்ததாக வரலாற்றை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், எது உண்மையான சுதந்திரம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரமான அந்த சட்டங்களை தான் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அற்புதமான அரசியல் அமைப்பு சட்டத்தை அழகாக எழுதி வைத்தார். அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலே 2 சட்டங்கள் நாம் கண்கூடாக மிக பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டிய, மகிழ்ச்சி அடைய வேண்டிய 2 சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று, சட்டம் எல்லோருக்கும் சமம், எந்த விதமான உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்று இல்லாமல் எல்லோருக்குமே சட்டம் சமம் என்று அழகான ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்தார்கள். இரண்டாவதாக மத சுதந்திரம், சமய சுதந்திரம், ஒரு சமயத்தை தழுவி பின்பற்றி அதை பரப்பக்கூடிய உரிமை, அதை கற்றுக் கொடுப்பதற்குரிய கல்வி நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு சமய சுதந்திரத்தையும் இந்த 2 சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் எல்லோருக்கும் சமம்,
இரண்டாவதாக சமய சுதந்திரம். ஒவ்வொருவரும் தன்னுடைய சமயத்தை தழுவி வழிபட்டு அதன் பிரகாரம் நடந்து அதை பரப்பி அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யலாம் என்ற அரசியல் சட்டத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தும் கூட இன்று நாம் எத்தனை இடங்களிலே முஸ்லிம்கள் வணங்குவதற்கு அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். எத்தனை பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை சரிசை இடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி முஸ்லிம்களுடைய அந்த வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாகக்கூடிய இந்த நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆகவேதான் நாம் இந்த உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா, அப்படிப்பட்ட நிலை இருக்க நாம் எண்ணி பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை நாம் ஒற்றுமையாக இருந்து எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகளும் சந்தோஷமான முறையிலே வாழ்ந்து இந்த சுதந்திரத்தை முழுமையான சுதந்திரத்தை பெற்று நாம் வாழக்கூடிய வகையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஏற்பாடுகள் நாம் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த வாக்குரிமை, வாக்கு திருட்டு என்று எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை படுகொலையிலே தள்ளக்கூடிய ஒரு மோசமான சதி திட்டங்கள் நடைபெறுவதை பார்க்கின்றோம். வாக்குரிமையின் மூலமாகத்தான் நமக்கு தேவைப்பட்ட அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அதையும் தடுக்கக்கூடிய விதத்தில் இன்று மிகப்பெரிய சதி தீட்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பீகாரிலே ஒரே இடத்திலே ஒரே வீட்டிலே 80 பேர் அங்கே வாக்குரிமை பெற்றவர் என்பதாக ஒரு சிறிய அறையிலே 2 பேர் தங்கக்கூடிய அறையிலே 80 பேர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த விலாசத்தை போட்டு 80 வாக்குரிமைகள் என்பதாக சொல்லி அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். உயிரோடு இருப்பவர்கள் எல்லாம் இறந்தவர் என்பதாக புறக்கணித்து விடுவதை பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு வகையிலே நமக்கு எதிரான சூழ்ச்சிகள், செய்தித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் நாம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுவிட்டோமா என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் பெறவில்லை. இந்திய திருநாட்டிலே நாம் நமக்குரிய உரிமைகளை முழுமையாக பெறுவதற்காக நாம் ஒன்றுபட்டு அதற்காக பாடுபட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அவருடைய முழு உரிமையை கொடுத்து, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மையின மக்கள் எல்லோருக்குமே எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்து அச்சமின்றி சுதந்திரமாக நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி